அனைவருக்கும் வணக்கம். அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் வழங்கும் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று நாம் காணப்போவது 12 லக்னத்திற்கான ராசி பலன்கள், லக்ன பலன்கள் பார்ப்போம் நண்பர்கள். குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. இன்று உங்கள் லக்னத்திற்கு குருவின் பார்வை எங்கெல்லாம் பட்டு நன்மையை தள்ளி தரப்போகிறது என்பதை பார்ப்போம். இன்று 2026 மார்ச் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை, மாசி மாதம் 27வது நாள். இன்று இரவு 9:49 மணி வரை கேட்டை நட்சத்திரம், அதன் பிறகு மூல நட்சத்திரம் தொடங்குகிறது நண்பர்களே. சந்திரனை குரு பகவான் தன் அமிர்த பார்வையால் பார்ப்பது இன்று பலருக்கு திருப்புமுனை அமைகிறது. 12 லக்னங்களுக்கு பலனை விரிவாக பார்ப்போம் நண்பர்களே. மேச லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லக்னத்தில் 3 இருந்து 9ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு தெய்வ பலத்தை தரும். சந்திரன் 8ல் சஞ்சரிப்பதால் இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் இருப்பதாலும் குருவின் பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்புகள் வராது. ஆயினும் புதிய முயற்சிகளை இரவு 10 மணி வரை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதானம் தேவை. ரிஷப லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 2ஆம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் இருந்த பண சிக்கல்களுக்கு இருந்து பணப்புழக்கம் அதிகரிக்கும். சந்திரன் 7ல் சஞ்சரிப்பதால் வாழ்க்கை துணை வழியில் இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி கிடைக்கும். தொழில் கூட்டாளிகளால் லாபம் உண்டு. தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தையில் இன்று சுமூகமாக முடிந்து ஒரு முடிவுக்கு வரும் நண்பர்களே. மிதுன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னத்திலே அமர்ந்த குரு பகவான் 7ல் இருக்கும் சந்திரனை பார்ப்பது கஜகேசரி யோகத்தை உங்களுக்கு இன்று வழங்குகிறது. தொழிலில் இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் முத்திரை பதிக்கும். சமூகத்தில் உங்கள் கௌரவம் அந்தஸ்தும் பல மடங்கு உயரும். மனதில் இருந்த நீண்ட நாள் குழப்பங்கள் நீங்கி இன்று ஒரு தெளிவான பாதை பிறக்கும். கடக லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 12ஆம் இடத்தை பார்ப்பதால் சுப விரயங்கள் உண்டாகும். அதாவது வீடு கட்டுவது அல்லது சுப காரியங்களுக்கு பணம் செலவழிப்பீர்கள். சந்திரன் 5ல் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளின் உயர்கல்வி தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். மனதில் இருந்த பயம் நீங்கி இன்று ஒரு தைரியம் பிறக்கும். ஆன்மீக பயணங்களால் இன்று உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். சிம்ம லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்ப்பது உங்கள் பொருளாதார நிலையை ஒரு உச்சத்திற்கு கொண்டு செல்லும். சந்திரன் 4ல் சஞ்சரிப்பதால் சொத்துக்கள் வாங்கும் அல்லது விற்கும் முயற்சியில் இன்று ஒரு நல்ல லாபத்தை காண்பீர்கள். தாயாரின் உடல்நலம் சீராகும். பழைய நண்பர்கள் இன்று உங்களுக்கு பெரிய வாய்ப்பை தேடி தருவார்கள். கன்னியா லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்ப்பதால் வேலையில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. சந்திரன் 3ல் சந்திரிப்பதால் உங்கள் தன்னம்பிக்கை இன்று மேலோங்கும். உடன் பிறந்ததால் அனுகூலம் உண்டு. சமூக ஊடகங்கள் மற்றும் தகவல் தொடர்புகளை எழுப்பவர்களுக்கு இன்று ஒரு பொற்காலம். துலாம் லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பது உங்களுக்கு தெய்வ அருளை பூர்ணமாக தரும். சந்திரன் 2ல் சஞ்சரிப்பதால் கொடுத்த கடன்கள் இன்று வசூலாகும். பேச்சால் இன்று காரியம் சாதிப்பீர்கள். குடும்பத்தில் சுபகாரியங்களுக்கான அழைப்புகள் வந்து சேரும். செல்வாக்கும் புகழும் தேடி வரும் நாள் இது. புதிய முதலீடுகள் செய்ய இன்று மிகச் சிறந்த நாள். விருச்சிக லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 8ஆம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு இருந்த வம்பு வழக்குகளிலிருந்து விடுதலையை பெற்றுத்தரும். சந்திரன் உங்கள் லக்னத்திலே சஞ்சரிப்பது குருவின் பார்வையும் பெறுவதால் இன்று உங்கள் முகம் ஒரு தெய்வீக புலவுடன் காணப்படும். எதிர்ப்புகளை முறியெடுத்து தொழில் நீங்கள் இன்று ஒரு பெரிய சாதனை படைப்பீர்கள். திடீர் பணவரவு இன்று மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. தனுசு லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பது உங்களை பல வழிகளில் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். சந்திரன் 12ல் சஞ்சரிப்பதால் வெளியூர் பயணங்கள் இன்று லாபகரமாக அமையும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு இன்று விசா தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேரும். மன அமைதியும் நிம்மதியும் இன்று உங்களுக்கு கிட்டும். சுபகாரிய செலவுகள் இன்று உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும். மகர லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பதால் நீண்டகால ஆரோக்கிய பிரச்சனை தீர ஒரு வழி பிறக்கும். லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரித்தது குருவின் பார்வை பெறுவது உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் பலனை தரும் நண்பர்களே. மூத்த சகோதரர்கள் மற்றும் நண்பர்களால் இன்று ஒரு பெரிய காரியம் உங்களுக்கு சாதகமாக முடியும். எதிர்பார்த்ததை விட வருமானம் இன்று அதிகமாக இருக்கும். சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்ப லக்ன நேயர்களே, இன்று குரு பகவான் உங்கள் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுக்கு தெய்வ பலம் கூடும். சந்திரன் 10ல் சஞ்சரிப்பதால் தொழில் மற்றும் வேலைகள் உங்கள் அதிகாரம் கொடிகட்டி பறக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு இன்று ஒரு பெரிய நிறுவனத்திலிருந்து அழைப்பு வரும். பிள்ளைகளின் சுபகாரியங்களுக்காக இன்று ஒரு முக்கியமான முடிவு எடுப்பீர்கள். மீன லக்ன நேயர்களே, உங்கள் லக்னாதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு மாற்றம் அல்லது வாகன மாற்றம் இன்று சிறப்பாக அமையும். சந்திரன் 9ல் சஞ்சரிப்பது குருவின் பார்வை பெறுவது உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்களால் லாபத்தை தரும். பாதியில் நின்ற உயர்கல்வி அல்லது ஆன்மீக பணிகள் இன்று மீண்டும் தொடங்கும்.
இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றியை தரும் நண்பர்களே. அன்பான நேயர்களே, குருவின் பார்வைப்பட்டாலே தோஷங்கள் நீங்கும். இன்று உங்களுக்கு அந்த யோகம் கிடைத்துள்ளது. உங்கள் லக்னம் எது தெரியவில்லை என்றால் திரையில் தெரியும் எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் விவரங்களை அனுப்புங்கள். உங்களுடைய லக்னம் எது என்பதை நான் நன்றாக பார்த்து வாட்ஸ்அப் மூலம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் ஜாதகத்தை. அன்பான நண்பர்களே, லக்னமே பிரதானம், லக்னமே உயிர், லக்னமே சூரியன். லக்னத்தை மையமாக வைத்து பார்த்தால் நன்றாக வாழ்க்கையில் என்ன கிடைக்கும் கிடைக்காது என்பது நன்றாக தெரியும். கோச்சார பலன்களை வைத்து நாம் சொல்லப்படும் பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு லக்னம் எதுவோ, என்ன திசைபுதி நடக்கிறதோ அதை பொறுத்து சிற்று மாறுதல் ஏற்படலாம். முக்கிய முடிவுகள் இருக்கும்போது எப்பொழுதுமே நீங்கள் ஜோதிடரையோ பெரியவர்களையோ சந்தித்து கேட்டு முடிவெடுங்கள். அதுவே சிறப்பாய் தரும் நண்பர்களே. இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருக்கும்.